அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்க சிங் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நேத்ரா அப்படின்ற ஒரு லேடி எதை காமிக்கிறாங்க. கார்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உள்ள என்ட்ராக்டர். இவர் பேர் பாத்தீங்கன்னா கௌதம் அப்படின்றது தான். போன விஷயம் என்னடா ஆச்சுன்னு கேட்க அவன் கதை சொல்ல விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. இதுல லூப் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுல இருக்க மாதிரி இருக்கு, நோண்டி நோண்டி கேட்டு என்ன சாவடிச்சிட்டா, இந்த இடம் செட் ஆகாது போல அப்படின்ற மாதிரி பயங்கர அப்செட். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சில் பண்றா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே சரியாயிடும். இந்த இடம் இல்லைன்னா வேற ஒரு இடம். இந்த மூட்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போலாமா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டான சிபி அண்ட் மது அவங்க ரெண்டு பேருக்கும் போன் அடிச்சு பாண்டிச்சேரி போறோம் ரெடியா இருங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கார்ல வேகமா போய்கிட்டே இருக்கும் மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கௌதம் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பிரேக் வேலை செய்யாம போகுது. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க பயங்கர பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஆள் கத்திக்கிட்டே இருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஒரு பெண்ணோட அழுகுரல் பயங்கரமா கேட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி சத்தம் கேக்குது. கட் பண்ணா இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா சிங்க் அப்படின்ற ஆப் மூலமா வீடியோ கால்ல கனெக்ட் ஆகுறாங்க. இந்த காலை மேக் பண்றது நேத்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். மத்த எல்லாருமே ஒருத்தரா ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கௌதம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்றாரு. உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்காக லேட்டா ஜாயின் பண்றேன்னு சொல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் செட்டில் பண்ண வேணாமா, இப்பதான் எல்லாம் முடிஞ்சது, வந்துகிட்டு இருந்தாண்டா, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்க அங்க இருக்க எல்லாரும் பயங்கர அப்செட். நடந்த விஷயத்த நினைச்சு எனக்கு சிரிப்பே வரல, உன்னால மட்டும் எப்படிடா சிரிக்க முடியுதுன்னு 3 பேர் அவர் திட்டிக்கிட்டே இருக்கு. அப்பதான் கௌதமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் ரிசீவ் ஆகுது. நடந்த சம்பவத்துல உதவி பண்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பார். அந்த ஆபீசர் போன் பாரு எல்லாமே சரியாயிடுச்சு, அந்த பொண்ணையும் நம்ம சரியான சமயத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம், சிகிச்சை போய்கிட்டே தான் இருக்கு, வேற ஏதாவது அப்டேட் வந்தா நான் கொடுக்குறேன்பா அப்படின்ற மாதிரி சொல்ல போனை கட் பண்ணி வைக்கிறாரு. இவங்க 4 பேருக்குள்ளயும் நிறைய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு இன்னும் சாவல, எதுக்காக இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி கௌதம் எல்லாரும் சில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்துல கௌதமோட அக்கா கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி கௌதம் எழுந்து போனதால 3 பேரும் கால்ல இருப்பாங்க. அப்போ மது இருக்காங்க இல்லையா, அவங்க வீடியோ கால் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா உள்ள வராங்க. என்னம்மா நீங்க இன்னும் ஊருக்கு போலியான்னு கேட்க, உன் அப்பா கிளம்ப லேட் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வீடியோ கால்ல தலைய காமிக்க அங்க இருக்க இவங்களோட நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல பேசிட்டு சீக்கிரமா தூங்குங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா கௌதம் ரிட்டர்ன் வந்து உட்கார்ற 4 பேரும் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சிபி இருக்காரு இல்லையா, அவர் மது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். ஒரு கட்டத்துல ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு, நோ சொல்லியிருப்பாங்க. எதனால நோ சொன்னாங்க அப்படின்ற காரணம் இன்னும் வெளியும் தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்க கௌதமோட அக்கா அங்க வராங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கௌதம் சொன்னா, இவனோட மாமா மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாருமே என்ன ஆயிருப்பீங்கன்னு தெரியுமா, அவனும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுனா, அவனோட மாமா பிளைட்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்ததும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், தயாரா இருந்து கூட தூங்கிட போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்ப இவங்க நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கௌதமோட மாமா வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கௌதம் அவரை போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்ப மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரும் காலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கௌதம் உள்ள வர, என்னடா மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு, உன் மாமா செம்ம திட்டிட்டாரு போலன்னு சொல்ல இவர் எதுவுமே சொல்லல. இல்லடா கூட யாரோ ஒரு பொண்ணு கெஸ்டா வந்திருக்காங்க, அவங்க இருக்கிறதால எதுவும் பேசல போல, டயர்டா இருக்குன்னு ரூமுக்கு போயிட்டாருன்னு சொல்ல அங்க இருக்கிற சிப்பியும் கூட பொண்ணு வந்திருக்கா, எந்த மாதிரிடா இருக்கும், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க மது கடுப்பாயிடுறாங்க. இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கௌதமோட அக்கா மறுபடியும் அங்க வராங்க. மாமாக்கு பயங்கர டயர்டா இருக்கான், நீ ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான்னு சொல்ல கெஸ்ட் வேற வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த டாக் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கௌதமோட டோர் பெல்ல யாரோ அழுத்துற மாதிரியும் பூனை வெளியே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க மாதிரியும் சத்தம் கேக்குது. அதுக்குள்ள ஆர்டர் வந்துதா, இந்த பூனை வேற அழுதுகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கௌதம் வெளியே போக இவங்க எனக்கு பூனை சவுண்டே பிடிக்காது அப்படின்ற மாதிரி வீடியோ கால்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. கௌதம் வேகமா உள்ள வர அவரோட மூஞ்சில ஒரு பதட்டம், என்னடா ஆச்சுன்னு கேட்க வெளியில கதவு எல்லாமே திறந்து இருக்கு, அண்ட் வீட்டுக்குள்ள இருந்த அக்காவையும் மாமாவையும் காணோன்னு சொல்ல அப்ப கெஸ்ட் எங்கடா போனாங்கன்னு கேக்குறாரு. அவங்க உள்ளதா தூங்கிட்டு இருக்காங்க, அக்காவும் மாமாவும் எங்க போனாங்கன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி போன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா போனை எடுக்கிற மாதிரியே தெரியல. இதனால பயங்கர அப்செட்ல இருக்கும்போது மத்த எல்லாருமே அவங்க 2 பேரும் எங்கன்னா வெளியே போயிருப்பாங்கடா, உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லி
சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து நேத்ரா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் இவங்களை டச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பயந்து போய் கத்த 3 பேரும் அலண்டு போயிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க யாரோ தொட்ட மாதிரி இருக்குன்றாங்க. ஏதாவது மசில் பிடிச்சிருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்போ மது இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பால் வச்சுட்டு அவங்க அம்மா போயிருப்பாங்க. பால் இவங்களுக்கு அலர்ஜின்னு தெரிஞ்சும் எதுக்காக என் அம்மா பால் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, அதுவும் கெட்டு போயிருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எழுந்து போக ரிட்டர்ன் வரும்போது முகத்துல பயங்கரமான பயம். என்னன்னா இவங்க அம்மாவை காணும் அண்ட் கூடவே இவங்க அப்பாவையும் காணும். இதை இவங்க சொன்ன உடனே பக்கத்துல இருக்க சிபி கடுப்பாயிட்டு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிராங்க் பண்ண தானே பாக்குறீங்க, இது என்ன உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா அப்படின்ற மாதிரி கத்த. ஆனா யாரும் இங்க பிராங்க் எல்லாம் பண்ணல, நடந்த விஷயங்கள் தான் அது இல்லையா. பயந்து போய் மதுவும் என்னோட அம்மா அப்பாவை காணும் அப்படின்ற மாதிரி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எடுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல போன் அட்டன் ஆகுது. இவங்க அம்மா கிட்டயும் பயந்துகிட்டே பேசுறாங்க. பேசி முடிச்சதும் இவங்களோட நண்பர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க, உன் அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்க அவங்க அழுதுகிட்டே அம்மா அப்பா பெங்களூர் போயிட்டாங்களா, அதுவும் மத்தியானமே போயிட்டாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா பேசுறத நீங்க எல்லாரும் பாத்தீங்க தானேன்னு கேட்க எல்லாரும் பயங்கர பீதியில பயந்துகிட்டே தலையாட்டுறாங்க. இங்க என்னமோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. சிபி அந்த மதுவை லவ் பண்றாரு இல்லையா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆறு, பக்கத்து தெருவில் தான் நம்ம வீடு, இதோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேமரா எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க வீட்டு கதவை தட்ட கதவை திறக்கிற மாதிரியே தெரியல. இதனால கதவை திறந்துகிட்டு உள்ள போக அங்க பயங்கரமான ஷாக்கு ஒண்ணு. இவர் மதுவோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி மதுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. ஆனா அங்க இருக்கிறது இவரோட இடம் தான். இவரோட இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டார். இதை பார்த்ததும் இங்க கண்டிப்பா ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கௌதமால தான். கௌதம் அதை பண்ணல அப்படின்னா இங்க எதுவுமே நடந்திருக்காதுல. அப்பத்துல இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல என்னென்னமோ பண்ணி பார்க்க முடியல. அப்பதான் நேத்ராவோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேக்குது. உன் அம்மா அங்கதானே தூங்கிட்டு இருக்காங்க, உன் அம்மாவை போய் எழுப்பிடி, இது எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கலான்னு சொல்ல இவங்க பயத்திலே போய் உங்க அம்மாவை எழுப்புறாங்க. எவ்வளவு தட்டியும் எழுந்துக்கவே இல்லை. அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியல. மூச்சு வருதா பாருன்னு சொல்ல மூச்சே சுத்தமா இல்ல. பயந்து போய் ஓரமா உட்கார மொத்த பேரும் அலண்டு போறாங்க. என்னமோ ஆயிடுச்சு, நான் உடனடியே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்ற மாதிரி நேத்ரா காலை கட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண ட்ரை பண்ண ஆனா அவங்க போடுற கால் எல்லாமே பாத்தீங்கன்னா கௌதமுக்கு தான் ரிசீவ் ஆகுது. என்ன பண்றதுன்னு புரியல. மறுபடியும் கால்ல கனெக்ட் ஆக இவங்க அம்மா கிட்ட இருந்து ஏதோ சத்தம் வருது உணர்றாங்க. கிட்ட போய் பார்த்தா இவங்க அம்மா எழுந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாக்கு ஒரு நோயால ஒரு 2 மாசம் குறைஞ்சது எழுந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ எழுந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இதனால பயத்திலே அவங்க அம்மா கிட்ட போய் என்னம்மா ஆச்சுன்னு கைய வைக்கலான்னு போக இவங்க அம்மாவோட கண்கள் எல்லாமே மாறி போய் இவங்களே முறைச்சு பார்த்து பயமுறுத்துற மாதிரி வராங்க. ஓடி வந்து ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. இன்னொரு சைட் காட் பண்ணா இந்த சம்பவத்தால எல்லாரும் மிரண்டு போய் கிடக்குறாங்க இல்லையா. இவனோட அக்காக்கு, அதாவது கௌதமோட அக்காவுக்கு மறுபடியும் போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த வாட்டி கால் கனெக்ட் ஆகுது. நீங்க எல்லாரும் எங்க போயிருக்கீங்க, வீட்டுல எங்கேயுமே இல்லையாக்கான்னு சொல்ல என்னடா குடிச்சிருக்கியா, ரூம்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா போனை விடன்னு சொல்ல இவர் பயத்துல இவங்க அக்காவோட ரூமுக்குள்ள ஓடி போய் என்ன காப்பாத்துங்க அக்கா அப்படின்ற மாதிரி திறந்து பார்க்க உள்ள யாருமே இல்லை. இவங்க அக்காவுக்கு மறுபடியும் போன் பண்ண உனக்கு மேனஸ் இருக்கா இல்லையா, கதவை தட்டாம எதுக்குடா உள்ள வர, என்ன நீ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க, போனை வைடா அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு கதவை டமால் நடிக்கிறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. பயந்து போய் மறுபடியும் அவரோட ரூமுக்கே ஓடி வந்துட்டார். உள்ள வந்து 3 பேருக்கிட்டையும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். நீங்க பிராங்க் பண்ணதாலதான் இவ்வளவு நிலைமை, ஆனா நீங்க எல்லாருமே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி என்ன பிளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தானே இருக்கீங்க, அன்னைக்கு நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அன்னைக்கு பிரேக் பிடிக்கல அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது இவங்க பிராங்கால பண்ண விஷயம் தான். அதுல ஒரு பொண்ணு எதிர்ச்சியா வந்து ஆக்சிடென்ட் உள்ளாக்கப்படுது. ஆனா அப்படியே கட் பண்ண கௌதமோட போன் இருக்கு இல்லையா, அது இவர் எழுந்து போன கேப்ல எல்லாம் நிறைய வாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த வாட்டி ஆன் பண்ணி அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு உதவுனார் இல்லையா அந்த போலீஸ் ஆபீசரோட நண்பரா தான் இருப்பார். சார் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு போன் பண்றது, எடுக்கவே மாட்டீங்களா நீங்க, அர்ஜென்ட்னா கூட எடுக்க மாட்டீங்க போலியே சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லேடி சிகிச்சை பலனின்றி இழந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு, அதாவது கௌதமுக்கு உதவி பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் வெளியில நின்று டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஒரு வண்டியை வந்து அவர் ஏத்தி சாவரிச்சிருச்சு, ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க, அதே சமயத்துல எனக்கும் பண்ணி விடுங்க சார், நிறைய ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே அதெல்லாம் இருக்கட்டும், அவரை உடனடியா இங்க கிளம்பி வந்து உதவி பண்ண சொல்றேன்னு சொல்ல இவரும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் கத்திக்கிட்டே இருக்க. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வர்ற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல பயங்கரமா திட்டி எங்களுக்கு உதவி பண்ணிடா அப்படின்ற மாதிரி கத்து அந்த நபர் இருக்கா இல்லையா போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரோட வாய்ஸ் பொண்ணோட வாய்ஸா மாறி அதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்றாள். அவனுக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி கொடூரமான சத்தம் கேட்க போனை கட் பண்ணி வச்சுட்டு 4 பேரும் கதறாங்க. அப்போ சிபி பாத்தீங்கன்னா மெயில் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அதை ஓபன்
பண்ணி பாருடான்னு சொல்ல ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அது என்ன அப்படின்னா இவரோட வீட்டுக்கு ஒரு லேடி கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தார் இல்லையா. அந்த போட்டோல இருக்கிறது அந்த லேடி தான். பார்த்த உடனே எல்லாம் மிரண்டு போய் கதறி அழுதுகிட்டே இருக்கு. மறுபடியும் மது பாத்தீங்கன்னா எல்லா தப்பும் உன் மேல தாண்டா அப்படின்ற மாதிரி கௌதம சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவங்க திரும்பி பாக்குறாங்க. யாரும் இல்ல. இங்க யாருமே இல்லடா அப்படின்ற மாதிரி கேமராவை பார்க்க இவங்களோட கண்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. உன் கண்ணுக்கு என்ன ஆச்சு, உன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா உருவம் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த கண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர் ஆயிடுது. கேமரால இருக்க அந்த 3 பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கௌதம் வீட்டுல இருந்து ஒரு குழந்தை சத்தம் கேக்குது. என்ன குழந்தை சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் கதவை திறந்துகிட்டு போய் பார்க்க இவங்க அக்கா கையில ஒரு குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. இவ்வளவு நேரம் எங்கக்கா போனீங்க அப்படின்ற மாதிரி பயத்துல கிட்ட போக அங்க கேமரால இருக்க எல்லாருமே போகாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவர் கேட்கல. கொஞ்சம் கிட்ட போன உடனே அந்த குழந்தை கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அழுகுறல் அதிகரிக்குது. பேய் மாதிரி அழுகுற சத்தம் கேட்க அங்கிருந்து வேகமா ஓடி வந்து கதவை சாத்திக்கிறார். நம்ம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கு. அந்த மது இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து எழுந்து போய் ஒரு பேப்பர் அண்ட் கயிறு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்களோட முகத்துல முடி அப்படியே கயிறை இழுத்து கட்டிக்கிறாங்க. மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கதறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கத்த அங்க இருக்கிற சிபியும் காப்பாத்தணும்ன்றதுக்காக எழுந்து அவங்களோட வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ண. ஆனா வீட்டை தாண்டி போக முடியல, ஆடுபட்டு கிடைக்கிறாரு. அண்ட் இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணு முன்னாடி அவங்க துடிக்க துடிக்க இறந்து போறாங்க. இதனால இவங்க பயங்கர அப்செட். ஒருத்தரும் மாத்தி மாத்தி அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ட் உண்மையா லவ் பண்ண சிபி இருக்கா இல்லையா, அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா மது, அவங்க பாத்தீங்கன்னா சிபியை லவ் பண்றேன் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக சிபியோட பர்த்டேவான ஒரு நாள் 11:30 மணிக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அப்போ அவங்களோட வீட்டுல அவங்க வேற ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க. இந்த மதுவோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்திருப்பான். இதனாலதான் சிபி வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரீசன் யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சாகரப்ப இதை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்பதான் மது கிட்ட இருந்து போன் வருது. நான் வெளியே தான் இருக்கேன், என்ன வந்து கூட்டு போக முடியுமான்னு கேட்க இவர் தோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து போகிட்டே இருக்காரு. மத்த 2 பேருமே போகாதடா, அவ நம்ம கண்ணு முன்னாடி தான்டா செத்து கிடக்குறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இது எதுவுமே ஒரு காதுகள்ல கேட்கல. நான் போய் அவளை காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி ரோட்ல போய்கிட்டே இருக்க வண்டி அடிபட்டு அந்த இடத்துல ஸ்பாட் டெட் அப்படியே கட் பண்ணி இப்ப 2 பேர் தான் இருக்காங்க இல்லையா, இவங்களை காமிக்கிறாங்க. நம்ம 2 பேருமே சாக போறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இது உங்ககிட்ட சொல்லாம போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிங் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. சின்னதா ஒரு பார்ட்டி வச்சு இது எல்லாத்தையும் சர்ப்ரைஸா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இங்க நடந்தது எல்லாமே வேற. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த மோதிரத்தை நீட்ட நேத்ராவோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவங்க பயத்துல ஓடி போய் ஒரு டேபிள் கீழே ஒளிய கதவை திறந்துகிட்டு ஒரு கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஆக்சிடென்ட் பண்ணி கொண்ட அந்த பொண்ணுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் பயங்கரமா கத்த அந்த கருப்பு உருவம் இவங்கள நெருங்கிட்டே இருக்கு. இதனால கௌதமும் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை காப்பாற்றணுன்றதுக்காக வெளியே ஓடி வர அங்க ஒரு உருவம் இவர் கழுத்தை நெருக்கிது. அப்படியே தலையில செவுத்துல அடிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணி அந்த உருவம் அப்படியே தூக்கிட்டு போகுது. இந்த சைடு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக காருக்குள்ள ஏறி உட்கார பின்னாடி இருந்த ஒரு பேய் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களை அமுக்குது. இதோட இந்த வீடியோ கட் ஆகி இந்த ஹோல் சினாரியோவும் யூடியூப்ல பிளே ஆகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரே நாள்ல பயங்கர வைரல் ஆயிடுது. உண்மையா ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே இதே போலதான் இருக்கு. ஒருவேளை இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணதோ அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்க அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. இவங்க மேக் பண்ண படமா தான் அது இருக்கும். இதுல நடிச்ச எல்லாருமே முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பாண்டிக்கு ட்ரிப்பு போயிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் போது இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சிருந்த கதையும் இதே மாதிரி ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான். நிறைய பேர் கிட்ட சொன்ன யாருமே அதை ஏத்துக்கல. இப்போ இந்த உண்மை சம்பவத்தை சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா ரீச் ஆகும் தோணுச்சு. நிறைய விளைவுகளை நாங்க சந்திப்போம்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நாங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பண்ணோம். அதோட விளைவா அந்த சாரு கேஸ் ஓபன் அப் ஆயிருக்கு. அண்ட் எங்களுக்கும் நிறைய ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல கட் பண்ணி சோசியல் மீடியால இந்த கௌதம் பாத்தீங்கன்னா லைவ் போற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் எடுத்த அந்த படத்தால நிறைய ஃபேன்ஸ் இவருக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டான மதுவும் சிபியும் பாத்தீங்கன்னா முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத, அவன் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை இவர் ஃபன்னா எடுத்துக்கிறார். என்னப்பா இங்க வந்து பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, இதை ரெடி பண்ணதே நான் தான், இன்னும் கேரக்டராகவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்ல காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இவர் யாருன்னு போய் பார்க்க இவங்க ஆர்டர் பண்றதா சொல்லி சில ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தராங்க. இந்த ஃபுட் பாத்தீங்கன்னா ஹீரோ எங்க ஆர்டர் பண்ணிருப்பான்னு அந்த ஸ்டோரியில தன்னோட அக்கா புருஷனுக்காக பண்ணிருப்பா இல்லையா, அதுதான். என்னப்பா இன்னும் இந்த ஸ்டோரியை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலன்னு சொல்ல அவர் இங்கதான் சார் பண்ணிருக்கீங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் சில விஷயத்த சொல்றாரு. அந்த சாருவை யார் இடிச்சு கொண்டாங்கன்னு தெரியுமான்னு கேட்க ஹீரோ தெரியலன்ற, தப்பு பண்ணிட்டீங்க சார், அதை போல யாரு கொண்டாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல,
தெரியல, ஏன் இறந்து போன அந்த பொண்ணுக்கு கூட தெரியல, இந்த சமயத்துல நான் தான் கொன்னேன் அப்படின்னு மாதிரி நீங்க இந்த இன்வால்வ் ஆயிட்டீங்க, இதனால கண்டிப்பா உங்களை தேடி வரதான் சார் போறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இவர் சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குதுன்னு உள்ள போய் பார்க்க மார்ச்சூரியில இருக்க ஒரு பணம் அங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பணம் டப்புன்னு இவர் முன்னாடி வந்து நிக்க இவர் பயந்து நடுங்குறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.